விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என்னையும் தேடி ஓடி வந்தீர் ஆண்டவரே, எவ்வளவு அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். இவ்வளவு செய்த புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். வண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், எனக்காக நன்மை செய்தவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், விடுதலை அருளச் செய்த தேவனே, சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் என்னை என்றும் காப்பவரே, என்னை என்றும் காப்பவரே, நான் ஆராதிப்பேன். காப்பவரே, நான் ஆராதிப்பேன். காப்பவரே, நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரே, நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாமத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாமத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரம்
தேவன் அவர். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமாயிருக்கிறேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் அகிலத்தையும் ஆட்சி செய்கிற தேவனை இயேசுவே நோக்கி உம்மை நான் பார்த்தால் துதிப்பேன் துதிப்பேன் எனக்காக எல்லாம் செய்தீர். வேளையிலும் துதிப்பேன் எனக்காகவும் எல்லாம் இருக்கிறது. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே, அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் 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 என் துதிப்பேன் மீட்பராயிருக்கிறவரே, மீட்பரும் நீரே மீட்பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே ஆண்டவரே, மீட்பரும் நீரே மீட்பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே ஆண்டவரே. எந்த காலத்திலும் உம்மை நேரத்திலும் நான் துதிப்பேன். நன்றியால் எந்த உம்மை நான் நேரத்திலும் உம்மை நான் போற்றுவேன் துதிப்பேன் ஆண்டவரே. இயேசுவே உம்மை தாயாம் நான் தேவனே. துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் சபை இருப்பைகளே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை உம்மை நான் நான் துதிப்பேன். துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பனும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே ஆத்மநேசராம் இன்னாதனும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் இருக்கைகளை தட்டி அவரை நோக்கி பார்த்தாண்டவரே, எனக்கு எல்லாமாய் இருந்திருக்கிறீரே. உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார் நீதிமானாயிருக்கிறேன் தேவனை தள்ளாட விட மாட்டார். நடத்திடுவார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும்
மகளே அணைத்துக் யாரும் இல்லை என்று கொள்வார். கலங்கி நிற்கிறாயோ, தகப்பனும் தாயும் ஒருவர்களை நீ இழந்து போய் நிற்கிறாயோ, அவரே உன்னை அழைத்துக் கொள்வார். அணைத்துக் கொள்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? என் சார்பில் இருப்பீராக ஆண்டவரே. இருக்கும் இந்த போது ஆராதனை வேளையிலே இருப்பீராக. நமக்கு எதிராய் நான் சார்ந்து கொள்வேன் நிற்பவன் தேவனே. யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை என்னை ஆதரிக்கும் என் தேவனே, எனக்காய் அதிசயம் செய்யும் என் தேவனே, நான் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. மகிமை இறக்கமுள்ள தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரே. சப்பா இந்த செய்தி பகுதி தேவன் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க சப்பா. நீங்க முழுக்க முழுக்க தேவன் தாமே நீங்க ஆளுகை செஞ்சு நீங்க பொறுப்படுத்தி தேவன் வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. மாம்சம் வெளிப்படாதவருக்கு தேவன் என்னோடு கூட இருந்த நீங்க பேச நேரத்தை நீங்க பேசுங்க தகப்பனே. உங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனை. பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு தலை நசுக்குகிறோம். நீர் ஜெயமெடுத்தீர் என்று விசுவாசிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எசேக்கியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 2:1-2 வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. ஹல்லேலூயா. கால் ஊன்றி நில் என்றார், உன்னோட நான் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் 2 விதமான ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறது. ஒன்று கால் ஊன்றி நிற்கிற அனுபவம், இன்னொன்று தேவன் உங்களோடு பேசுகிற அனுபவம். கையை தட்டலாமே ஆண்டருக்கு. ஹல்லேலூயா. இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் புகுந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. அப்ப தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானால், தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குமானால், உங்களை தேவன் கால் ஊன்றி நிற்க செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்க. கால் ஊன்றி நிற்கிற அனுபவம் அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். மேபி ஒரு பேஸ்மெண்ட், ஒரு வீட்டுக்கு ஒரு தளம் போடுற மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்டுற பில்டிங் அதுக்கு ஃபர்தராக இட் வில் பிகம் வெரி ஸ்ட்ராங்கர். மழைக்கும் வெயிலுக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து அது தன்னைத்தானே வந்து உறுதிப்படுத்தி கொள்ளும். அந்த மாதிரி கால் ஊன்றி நீங்கள் உங்கள் கால் தான் உங்களுக்கு இருக்கிற பேஸ்மெண்ட். நீங்கள் கால் ஊன்றி நிற்கிறீங்கன்னா உங்களோட தேவன் பேசுகிறதா அடுத்த ஸ்டெப். பேஸ்மெண்ட் உங்களுக்கு போட்டாச்சு, கால் ஊன்றி நிற்கிற அனுபவத்தை தேவன் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்றால் தேவனோடு பேசுகிற அனுபவத்தை தேவன் கொடுக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேல் 3:24. உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் யாரோட பேசினாரா? ஏபி சபை பிள்ளைகளே, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இன்றைக்கு நான் உங்களோடு பேச போறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கால் ஊன்றி நிற்க வேண்டும். ஆண்டவர் இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் நான் கால் ஊன்றி நிற்காம என்னோட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஏதோ ஒரு ஜீவம் ஜீவித்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு நான் கால் ஊன்றி நிற்க போறேன். ஹல்லேலூயா. இதை பாருங்க, பயாலஜிக்கலாகவும் எவ்ரி திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் ஊன்றி நிற்கிறான். ஒரு மனுஷன் காலையில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. நமக்கு காலில் தான் கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த்தே இருக்குது. அன்றைக்கி சொன்ன மாதிரி நம்ம காலில் தான் நம்ம உடம்புலே பெரிய போன் ஒன்று இருக்குது, ஃபீமர்னு சொல்லிட்டு. தட் போன் இங்கே நம்ம தொடையில் இருக்குது. அந்த போனுடைய ஸ்ட்ரென்த்னால தான் மேன் கேன் ஸ்டாண்ட். ஒரு மனுஷன் நிற்கிறதுக்கு அந்த போன் வந்து இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அப்போ தேவன் தெளிவாக இருக்கிற ஒருத்தனுக்கு கால் ஊன்றி நிற்கிற அனுபவம் இருந்தால் போதும்டா நான் உங்களோட பேசுகிறேன். ஹல்லேலூயா. கால் ஊன்றி நிற்கிற அனுபவம்ங்கிறது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் சொல்லுகிறது. என்ன சொல்கிறதுனா, உங்களோட தேவன் என்ன பண்ணுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. பயங்கர ஸ்பீடாக யோர்தான் ஓடிட்டு இருக்கு. கரை புரண்டு அற்ப காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அங்கே வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரிகள் நடந்து வராங்க. பார்க்குறாங்க, ஐயோ யோர்தான் என்னடா இப்படி கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். பார்த்த உடனே ஓகே யோர்தான் ஓடுது. அவர்களை யோர்தான் போய் நிற்கிறாங்க. ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு முன்னாடி எவ்வளோ சத்துரு வெள்ளம் போல கடந்தாலும் ஆண்டவர் தேவன் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. அவங்க போய் நின்றுட்டாங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமர்ந்து வருகிற ஆசாரிலுள்ள கால்களின் ஓரம் அந்த யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் குவியலாக நின்றது என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சத்தமே கேட்கலையே? ஹல்லேலூயா.
ஹalleluya. அதான் சொல்ற வசனம் சொல்லுது, 17வது வசனம் சொல்லுது, சகல ஜனங்களும் யோர்தானை என்ன பண்ணாங்க, கடந்து சென்றார்கள். எப்படி உலர்ந்த தரையாக யோர்தான் மாறிற்று. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிற ஆசாரியர்கள் கால்கள் எப்படி யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் அவர்கள் கடந்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர்கள் தண்ணீர் இல்லாத உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள் என்று 17வது வசனம் சொல்லுகிறது. அப்ப யோர்தான் பாருங்க, அவங்களுக்கு முன்னாடி கரை புரண்டு ஓடி இருக்கலாம். தேவன் பாப்பார், யோர்தானே யோர்தானே என் பிள்ளைங்க வராங்க, நீ ஓரமா நின்று. ஹalleluya. அது சொன்ன மாத்திரத்துல சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் அது குவியலாக நின்றது என்று யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. ஹalleluya ஹalleluya. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. தாவீது ராஜா பாருங்க, அவர் எழுந்து இருந்து அவர் காலூன்றி நின்றார் என்று வசனம் சொல்கிறார். எழுந்திருந்து காலூன்றி நின்று அவர் என்ன சொல்றார் தெரியுமா, என் ஜனமே, என் சகோதரரே, நான் பேசுறதை கேளுங்க. என்ன தெரியுமா பேச போறேன், என்ன தெரியுமா பேச போறேன், ஆண்டவர் பேசுறதை பேச போறேன். ஹalleluya. நான் பேசுறதை கேளுங்கள். நான் உங்களுக்கு சொன்னபடியே உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பாதப்படி தங்கும் அளவும் இங்கே ஒரு சபை, இங்கே ஒரு ஆலயத்தை நான் கட்ட என் மனதில் நினைத்திருக்கிறேன் என்று 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் கால் ஊன்றி எழுந்து நின்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தாவீது ராஜா கால் ஊன்றி எழுந்து நின்று தேவனோடு பேசுவார். ஆனால் நீங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தேவன் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற ஓட்டத்தின் பிரகாரம் நீங்களும் கால் ஊன்றி நின்றீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களோடும் தேவன் பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஏன்னா அவர் பேசுகிற தேவன், அவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை, அவர் வாயை திறந்து அழக வாய்மொழியாக பேசுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அது என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் எசேக்கியேல் மேல் கையை வைத்து அவர் ஆவிக்குள்ளாக கொண்டு போறாங்க. போனோடனே எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அங்க போயிட்டு அங்க விட்டோடனே அவர் வந்து அந்த எலும்புகளை சுற்றி நடக்க நடந்து வருகிறார். அப்போ தேவன் கேட்கிறாரு, இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு எசேக்கியேல் தேவனை நீர் மாத்திரம் இதை அறிவீர்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எசேக்கியேலுக்கும் there's a conversation, அந்த தீர்க்கதரிசனத்தின் conversation is happening. 10வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாமா? எனக்கு கற்பித்தபடியே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்பொழுது ஆவி உங்களுக்குள் பிரவேசித்து உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப என்னவா, கால் ஊன்றி நின்றுட்டீங்கன்னா தேவனுடைய ஆவி, தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவன் உங்களை கால் ஊன்றி நிற்கும்படி செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. சத்தமே கேட்கலையா? ஹalleluya ஹalleluya. அப்ப நீங்களும் உயிரடையில போல இருக்கே, அப்படியே தேவனுடைய ஆவி இல்லாம அப்படியே உலர்ந்த எலும்புகள் போல அப்படியே ட்ரை போன்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா உலர்ந்த எறும்புகள், அங்கே ஒன்றும் ஈரமோ சாரமோ எதுவுமே இல்லை. ட்ரை போன்ஸ், ஓன்லி ட்ரை போன்ஸ் were present. வெறும் அந்த வேலி ஃபுல்லாக எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்புகள். ஆண்டவரே, ஒருவேளை என் வாழ்க்கை உலர்ந்த எலும்பா, சாரமே இல்லாமல் எந்த ஒரு ஈரமே இல்லாமல் இப்படி இருந்திருக்கலாம் ஆண்டவரே, நான் உயிரடைய முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள பிரவேசிக்குமானால் நாடி நரம்பு ரத்தங்கள் தசைகள் எல்லாம் தேவன் உருவாக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த மாத்திரத்தில் அற்புதம் நடக்கும். ஹalleluya. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் ஊன்றி நிற்கிற அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னையில இந்த ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் எப்படி கால் ஊன்றி, அன்னைக்கு மெசேஜ் கொடுக்கும்போது நான் கால் ஊன்றி நின்னான்னு தெரியல, ஆனால் நான் இன்னைக்கு நிற்க போகிறேன், நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. கையை உயர்த்தலையில சொல்லுங்களேன். வெளிப்படுத்தலின் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமே, எல்லாத்தையும் வாசிச்சே பார்த்துருவோமே. 3.5 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ என்னதான், ஜீவ ஆவி உங்களுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ஆவி, மனுபுத்திரனே, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் கால் ஊன்றி நிற்பீர்கள். அப்பொழுது அவர் உங்களோட பேசுவார் என்று வசனம் எழுதியிருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவரே, நான் கால் ஊன்றி நிற்கிற அனுபவத்தை நான் நல்லா பிடிச்சு கொண்டு ஆண்டவரே, யாக்கோவை போல ஆண்டவரே, அவரோட அண்ணனோட குதிக்கால் அவர் பிடிச்சு கொண்டது போல உங்களோட கால் நான் பிடிச்சிட்டு ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்க. ஹalleluya. என்னால் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களோட தேவனுடைய ஜீவ ஆவி உங்களுக்குள்ளாக பிரவேசிக்குமானால் நீங்களும் நீங்க தேவனுக்குள்ளாக கால் ஊன்றி நிற்பீர்கள். ஆனால் அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்க வருவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களோட பேச தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. என்ற அப்போஸ்தலர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 4 வசனங்கள் சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சினாரியோ நடக்குது. என்னன்னா,
அங்கே சுவிசேஷத்தை பவுல் அப்போஸ்தலர் பேசிக்கொண்டிருக்கிறாரு. ஹி ஷேரிங் த காஸ்பிள் டு பீப்புள். அங்கே எல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஐயா மாதிரி ஒரு நல்லா பவுல் இஸ் அன் அப்பாசல். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து காஸ்பிள் சொல்கிறார். அப்போஸ் ஹீஸ் ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து அங்கே ஒரு மனுஷன் உட்காந்து கொண்டிருக்கிறார். லீஸ்டீரியாவிலிருந்து ஃப்ரம் லிஸ்டீரியா தேர்ஸ் அ மேன். ஒரு மனுஷன் வந்து அந்த மெசேஜ் கேட்குற இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருக்கிறான். தன் கால் விளங்காதவனாக இருக்கலாம். அவன் ஒருபோதும் ஹீஸ் நெவர் வாக்ட். அவன் வாழ்க்கையில் அவன் தாய் வயிற்றில் பிறந்து வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட அந்த மனுஷன் நடந்ததே கிடையாதான். ஹீஸ் நெவர் வாக்ட். அவன் நடக்கிறதுனா எப்படி இருக்கும்னு கூட தெரிஞ்சிருக்காதுல்ல. ஒருத்தர் வந்து இப்போ நம்ம இந்த புக்கை போய் எடுங்க அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னால் அந்த புக்கையோ அந்த பெண்ணையோ அந்த குழந்தை எடுக்கும். அவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் அவன் நடவாதவனாய் இருந்தான், தன் சப்பானியாக இருந்தான், தன் கால் விளங்காதவனாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது, என்று 8வது வசனம் சொல்லுகிறது. அப்போ பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். ஹி ஷேரிங் அ காஸ்பிள். அப்போ பவுல் அவனை உற்று பார்க்கிறார். அவனும் கவனிச்சுட்டே இருக்கான். உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள்ளாக இருக்கிறதை அவர் கண்டார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவனுக்குள்ளாக இருக்கிறதை அவர் கண்டார் என்று வசனம் சொல்ல. மேன் ஃப்ரம் லிஸ்டீரியா வந்து உட்காந்துருக்கான். ஹீஸ் கிரிப்பிள்ட். ஆனால் நடக்க முடியாது. அவன் சப்பானியாக இருக்கிறான். இஸ் இம்பார்ட்டன்ட் இன் இஸ் லெக்ஸ். ஆனால் நடக்கவே முடியாது. ஹீஸ் நெவர் வாக்ட். நடந்ததே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் அவன் பார்த்துட்டு இருக்கான். பேசிகிட்டே இருக்காங்க. பவுல் வந்து ஒரு காஸ்பிள் ஷேர் பண்ணிருக்காரு. அவனுடைய விசுவாசத்தை அவர் கண்டு 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணானா, குதித்து எழுந்தானா. He leaped in joy. He jumped. அதே போல உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளவு நாள் நான் சப்பானியாக ஜீவியம் ஜீவித்திருக்கலாம், இவ்வளவு நாள் நான் கால் ஊன்றி நிற்கிற அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கால் ஊன்றி நிற்கிற அனுபவத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க. அவன் குதித்தெழுந்து நிமிர்ந்து நின்றான். கூனா நிற்கல, எதுக்கும் பயந்து நிற்கல, அவன் நிமிர்ந்து நின்றான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில் உலகத்தின் பார்வையில் ஆண்டவரே எனக்கு எதிரிகள் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அது இருக்காங்க, யோர்தான் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, எல்லாவற்றுக்கும் முன்பாக நான் கூனி குறுகி நின்றிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லு, என்னுடைய ஆவி உனக்குள்ள வருமானால் நீ கால் ஊன்றி நிமிர்ந்து நிற்பாய். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாமா எசேக்கியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, திருப்பி ஃபர்ஸ்ட் வசனம், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ உன் கால் ஊன்றி நில், உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அப்போ கால் ஊன்றி நிற்கிற அனுபவத்தை பத்தி எல்லாம் இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் பேசணுமா? அப்போ கால் ஊன்றி நிற்கிற அனுபவம் எனக்கு இப்போ வந்துருச்சுன்னு சொல்றாங்க. கையை உயர்த்துற இல்லையா? காட்டுங்க. அல்லையா சொல்லுங்களா? ஆண்டவர் பார்க்கட்டுமே. ஹல்லேலூயா. அப்போ அடுத்த டாபிக் போயிடுவோமா? அடுத்த பார்ட் ஆஃப் தி பியூட்டிஃபுல் மெசேஜ். இட்ஸ் பியூட்டிஃபுல் மெசேஜ். அடுத்து தேவன் உங்களோட பேசுகிற அனுபவம். திருப்பி இந்த வசனத்தை ஒரு வாசிக்கலாமே. இப்படி அவர் என்னோட பேசும்போது அவர் பேசும்போது ஆவி உங்களுக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை பிரதிபலிக்கும் போது, தேவன் ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசும்போது, தேவன் வார்த்தைகளை பேசும்போது, தேவன் தீர்க்கதரிசனங்களை உரைக்கும் போது, தேவன் ஒரு சில காரியங்கள் உங்களோடு பேசும்போது, வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது, அவருடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள புகுந்து நீங்கள் காலூன்றி நின்னுட்டீங்கன்னு சொன்னாதான் அவர் பேசுறது உங்க காதுல கேட்கும். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. மத்தேயுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவரே உங்களோடு பேசுகிறார் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய ஆவியானவர் பேச வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக பிரவேசித்து நீங்கள் காலூன்றிய ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவருடைய ஜீவியத்தில் நீங்கள் நிற்பீர்கள். ஆனால் தேவன் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. சத்தமே கேட்கலையே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பேசுறதை நான் கேட்க வந்திருக்கேன்னு சொல்றோம். கையை உயர்த்துறோம் இல்லையா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 20:1.
தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன. சொல்லிய சகல வார்த்தைகள். தேவன் வந்து ஒரு வார்த்தை பேசுகிற தேவன் அல்ல, அவர் சகல வார்த்தைகளை பேசுகிற தேவனா இருக்கிறார். இப்போ உன் ஆசீர்வதிப்பு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு உங்க வாக்குத்தத்தங்களை தேவன் number of promises is given in the Bible. என்ன கடங்காத வாக்குத்தத்தங்களையும் என்ன கடங்காத நன்மைகளும் தேவன் செய்கிற அவர் ஒரு வார்த்தை பேசுகிற தேவன் அல்ல, அவர் சகல வார்த்தைகளை பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் பேசுகிறது நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் உங்கள் ஆவிக்குரிய காதலை சொல்லுங்க, ஆண்டவரே இவனால என் காது எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஆண்டவரே ஒரு செவிடா இருந்திருக்கலாம், ஒரு சப்பானி போல நான் கீழே உட்கார்ந்து இருந்திருக்கலாம், ஒருபோதும் நடவாமல் இருந்திருக்கலாம், என் வாழ்க்கை இப்படிலாம் இருந்திருக்கலாம். இந்த நிமிஷத்துல நான் காலூன்றி நிற்கிற இந்த நிமிஷத்துல என்னுடைய ஆவிக்குரிய காதுகள் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திறந்துட்டார்னா தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும். நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள். தேவன் பேசின சகல வார்த்தைகள், அவர் ஒரு வார்த்தை பேசுகிற தேவன் அல்ல, அவர் சகல வார்த்தைகளை பேசுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. உன்னை வாளாக்கும் தலையாக்குவேன்னு சொல்லியிருக்காரு, அது நிறைவேற்றுவார். உன்னை கீழாக்கும் மேலாக்குவாரா, நிறைவேற்றுவார். உங்களை வானத்தின் நட்சத்திரங்களை போலும் கடற்கரையில் மணலை போலும் பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவாரு. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன், வைப்பாரு. எல்லாமே செய்வார். அவர் வாக்கு பண்ணிட்டாருன்னா அந்த வாக்கை உங்களுக்கு நிறைவேற்றுற அளவு அவர் ஓயாமல் ஓடிட்டே இருப்பார். ஐயோ என் பிள்ளைக்கு எதை செய்யணும், தேவத்துக்குள்ள எதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், கீப் ஆன் ரன்னிங். ஏன்னா அவருக்கு தெரியும் தன் பிள்ளைகளுக்கு ஏற்றதை அவர் கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்துல 22வது வசனங்களை வாசிக்கலாம். verses 22. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன். அப்ப வானத்திலிருந்து தேவன் பேசுகிற தேவனா இருக்கிறார். வானத்திலிருந்து தேவன் பேசுகிற தேவன். வானத்திலிருந்து அவர் ஊமையா இருக்காரு வசனம் சொல்லல, அவர் வானத்திலிருந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் பேசாத கல்லோ மரமோ இல்ல, வாயை திறந்து வாக்குத்தத்தங்களை அள்ளி வீசுகிற ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன ஆர்டர் கொடுத்திருக்காரு தெரியுமா யாருக்காவது? பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினியின் வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். சங்கீதங்களின் புஸ்தகம் 78:14. ஹல்லேலூயா. அந்த வசனம் பகலிலே மேகத்தினாலும், இப்போ வானத்திலிருந்து தேவன் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். மேகத்திலிருந்து அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அக்னியின் மூலமாக பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ல அவர் பேசுகிற தேவனாய். அவரோட சத்தத்தை பற்றி ஒரு நாள் நான் பேசியிருந்தேன். அவரோட சத்தம் காதேஸ் ஒன்னாந்திரத்தையும் அதிர பண்ணுகிற சத்தம், பெண்மான்களை ஈன செய்கிற சத்தம், அக்னி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். அப்ப அவர் பேச ஆரம்பிச்சுட்டார்னா நீங்கள் கால் ஊன்றி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலூன்றி குதித்தெழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். நிமிர்ந்து நின்றுட்டீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களோட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசுவார். உங்களுக்கு ஒருவேளை இருதயம் நொறுங்கி கொண்டு வந்திருக்கலாம், உங்களுக்கு தேவன் மன ஆறுதலோடு பேசுவார். ஒருவேளை நீங்கள் பயந்துருக்கலாம், தேவன் உங்களுக்கு தைரியமாக பேசுவார். ஒருவேளை நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம், உங்களை தூக்கி எடுக்கிறவர்களாக பேசலாம். ஒருவேளை நீங்கள் இழப்பில் இருக்கலாம், உங்களை ஆறுதல் படுத்த தேவன் பேசுவார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக தேவன் பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா அந்த விஷயத்தை ஒருத்தர் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ சின்ன பசங்க அவங்க மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, பெரியவங்க அவங்க மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஏன்னா அவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை, அவர் வாயை திறந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மோசேன்னு சொல்லுங்க, மோசே நான் வானத்திலிருந்து பேசினேனே நீங்கள் கண்டீர்களா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அடுத்த வாரம் வந்து புயல் வந்துடலாம், மழை வந்துடலாம், ஆண்டவர் அப்போ வானத்திலிருந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஏபி சபை பிள்ளைங்களே பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சேதமும் அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே கேட்கலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 32:1. வானங்களே செவி கொடுங்கள். ஆண்டவர் பாருங்களேன் கட்டளையிடுறார். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ வானங்கள், தேவன் சொல்ற வானங்களே எனக்கு செவி கொடுங்கள். அவர் வானத்திலிருந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். வானங்கள் அவருக்கு நடுநடுங்கி அவருடைய குரலை கேட்ட உடனே அவருக்கு பணிந்து கொண்டு அவரை சேவித்து அவரை கவனிக்கிறதான். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம லதாஜிக்கா இருக்கும், அப்படியே ஜாலியா இல்லையா? அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களோட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் கால் ஊன்றி, மனுபுத்திரனே நீ கால் ஊன்றி நிற்பாயானால் என்றால் தேவன் உங்களோடு பேசுகிறார். அவர் வானத்திலிருந்து பேசுகிறார். வானங்கள் செவி கொடுத்து கேட்கிறது. பூமியோட தேவன் பூமிக்கு வாய்மொழியை கொடுக்க. He's giving the words of his mouth.
டு த earth. வாய்மொழியை கேட்கிறார், அதுவும் அதை வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதா. எவ்ரிதிங் கீப்ஸ் லிசனிங் டு காட். ஆண்டவரே, வானங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறது, பூமியோட வாய்மொழியை கேட்கிறது. ஆண்டவரே, நான் ஒருவேளை உங்களோட வாய்மொழியை கேட்காம செவிடா இருந்திருக்கலாம் ஆண்டவரே, ஆனா இன்றையிலிருந்து உமக்காக நான் ஜீவிக்க போறேன். ஹல்லேலூயா. இன்றிலிருந்து நம்மளோட வாய்மொழியை நான் கேட்க போறேன். இன்றிலிருந்து நீங்க பேசிருக்கிற சத்தத்தை நான் உற்று கவனிக்க போறேன். ஹல்லேலூயா. அப்போ வானங்களே செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிற. வானங்கள் மட்டுமில்லை, ஏபி சபை பிள்ளைகளே, இன்றைக்கு காலூன்றி நின்ற பிள்ளைகளே, நீங்களும் தேவனுக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து வருகிற வாய்மொழி, the words of his mouth, அதை நீங்க என்ன பண்ணணுமா, கவனிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 50:7. என் ஜனமே கேள், என் ஜனமே கேள், நான் பேசுவேன். நான் பேசுவேன். என் ஜனமே நீ என்ன பண்ண வேணுமா, கேட்க வேண்டுமா. யூ சப்போஸ் டு லிசன். ஆண்டவரே, நான் கேட்கிறேன் ஆண்டவரே, என் காதை நான் உன் பக்கமாக சாய்த்து நான் கேட்கிறேன் ஆண்டவரே. நான் கேட்காமல் இருந்திருக்கலாம், நீங்க பேசுறத நான் கேட்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருச்சு. என்ன கிஃப்ட்? நான் கால் ஊன்றி நிற்கிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டோம் கையை தட்டுங்க, இல்லை மொத்தம் கை தட்டாதீங்க. நான் காலூன்றி நிற்கிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டபடினால் தேவன் பேசுகிறதை நான் கேட்கிறேன். அவர் பேசுகிற தேவன் ஒரு காரியத்தை அவர் நியமித்து அதை முடிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார்னா அதை முடிக்காம அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நியமித்து வைத்திருக்க அவருடைய நியமங்களும் நாமங்களும், எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட். வாட் எவர் ஹி இஸ் டிசைடட், அவர் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அவர் உங்களோட பேசுகிற காரியங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டான காரியங்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, என்னது? கால் ஊன்றி நிற்கணும். ஹல்லேலூயா. காலூன்றி நிற்கிற அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்கள். தேவன் உங்களோடு முகமுகமாய் பேசுவார். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் வானத்திலிருந்து பேசுவார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:6. கேளுங்கள், கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். அவருடைய உதடுகள் என்ன பண்ணுமா, உத்தம காரியங்களை வசனிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் மேம்பாடுனா எக்ஸலன்ட் திங்ஸ், ரொம்ப நமக்கு நம்மளுடைய எதுக்கு சேராத பயங்கர ஹைலி குவாலிஃபைட் திங்ஸ் தான் ஆண்டவர் பேசுறாரு. அவர் நம்மளுடைய பிள்ளைகளை அப்படியே விட்டுற தேவன் இல்லை. அவர் உங்களை மேம்பாடான காரியங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேம்பாடான காரியங்கள், அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. ஆக்சுவலி எக்ஸலண்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அவர் மேம்பாடான காரியங்களை உங்களோட பேசுகிறார். அப்போ இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் மேம்பாடான காரியங்கள். அந்த மேம்பாடான காரியங்கள் உங்களை இங்கே சாட்சியாக நிறுத்தும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்துற இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய உதடுகள் என்ன பண்ணுமா, உத்தம காரியங்களை விவரிக்கும் என்று வசனம் சொல்கிறது. பாருங்களேன், அவர் பூமியோட வாய்மொழியை கொடுக்கிறாரு. வானங்கள்ல இருந்து அவர் ஆண்டவர் பேசுகிறாரு. அவருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு தெய்வம் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமுள்ளவர். மேம்பாடான காரியங்களை பேசுகிறாரு. உத்தம காரியங்களை ஆண்டவர் விவரிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் உண்மையை மாத்திரம் தான் பேசுவார். அவருக்கு போய் சொல்லவே தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் சரி, எல்லாமே உண்மை, அது பொய் இல்லை. ஏன்னா மனுஷன் பொய் சொல்லலாம், ஆண்டவர் பொய் சொல்லவே, அவர் பொய் உரையாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அவருடைய பிள்ளைகளை அவ்வளவு நேசிக்கிறார். அவர் வாயிலிருந்து உத்தம வார்த்தைகளும் உண்மைகளும் வருகிறது. அவர் பொய் உரையாத தெய்வனா இருக்கிறார் என்று வசனம் சொல்லி, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுற தெய்வம் மனமாற மனபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் வசனிச்சுட்டார், அவர் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் வசனித்து விட்டார். உண்மையான காரியங்களை அவர் வசனித்து விட்டார். மேம்பாடான காரியங்களை வசனித்து விட்டார். பூமியினோட வாய்மொழியாக வசனித்து விட்டார். அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனங்களை வாசிக்கலாம். ஓசியா 12:10. அப்படியே தீர்க்கதரிசிகளோட சொன்னேன். நான் அநேக தரிசனங்களை அருளினேன். தீர்க்கதரிசிகளை கொண்டு உவமைகளால் பேசினேன். தீர்க்கதரிசிகள் கொண்டு ப்ராஃபிட்ஸ் கொண்டு அவர் என்ன பண்றாரு, உவமைகளை தேவன் பேசுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி இருந்தாலும் அவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளோட சொன்னேன் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் உவமைகளை பேசுகிற தேவனா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன். இஸ் a God to talk. அவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் பீலையாம் சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், முடிஞ்சா நீ திருப்பி பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா.
அவர் ஒருத்தனோட பேச வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார்னா, ஒருத்தரை இப்படி வழி நடத்த வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார்னா, உங்களை தேவன் கால் ஊன்றி நிற்க செஞ்சிட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா ஏன் கால் ஊன்றி நிற்க செஞ்சார் தெரியுமா? உங்களோட தேவன் பேச வேண்டும் என்று அவர் தீர்மானித்து விட்டார். எடுத்து வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 4:12. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். கர்த்தர் யாரோட பேசினாரா? மோசேயோட பேசினார். இன்றைக்கு ஏபி சபை பிள்ளைகளோட அவர் பேசுகிறார். எப்படி? மேகத்திலிருந்து பேசுகிறார், வானத்திலிருந்து பேசுகிறார், பூமியின் வாய்மொழியாக அவர் பேசுகிறார், அக்னியிலிருந்து பேசுகிறார், எல்லா விதமாக அவர் உங்களோட பேசுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு பேசுறார் தெரியுமா? என் பிள்ளைங்கப்பா, அவருக்கு உங்களோட பேசுகிற உரிமை இருக்கு. ஹல்லேலூயா. அவரை நம்ம அப்பான்னு கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களோட பேசுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்னியிலிருந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசேயோடு பேசி அவர்களை அந்த எகிப்தின் நுகத்தடியிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவர் பேசிட்டாரா? நுகத்தடி இல்லை. அவர் பேசிட்டாரா? சிறுமை இல்லை. அவர் பேசிட்டாரா? சாபம் இல்லை. அவர் பேசிட்டாரா? நோய் இல்லை. அவர் பேசி விட்டார் என்றால் உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அவர் யார்கிட்ட பேசுறாரு? கால் ஊன்றி நிற்கிறவர்கள் கிட்ட மாத்திரம் தான் தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னியின் நடுவிலிருந்து தேவன் பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. மோசேயோடு தேவன் முகமுகமாய் பேசினார். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல் மோசேயோடு அவர் பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா அவர் பேசுகிற தேவன். அவர் பேசணும் என்று தீர்மானித்து விட்டார் என்றால் அவர் பேசுவார். ஹல்லேலூயா. தானியேலோடு தரிசனத்தில் தேவன் பேசுகிறார். இன்றைக்கு உங்களோட ஏன் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஆனா ஆண்டவர் பேசுறாரு. ஏன்னால் அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அவர் பேச ஆரம்பித்து விட்டார் என்றால் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகள். ஏன்னா இங்கே எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தன் வாயை திறந்து பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போய் நிற்கும்போது இந்த வசனங்கள்லாம் ஒரு நாள் வந்து பேசும், உங்களுக்காக பேசும், உங்க சார்பில் நின்று பேசும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள், அவர் வார்த்தைகளும் பேசுகிற வார்த்தைகள். ஏன்னா அவர் அக்னியிலிருந்து பேசுகிற தேவனா இருக்கிறார், மேகத்திலிருந்து பேசுகிற தேவனா இருக்கிறார், வானத்திலிருந்து பேசுகிற தேவனா இருக்கிறார், பூமியின் வாய்மொழியாக பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் உண்மையான காரியங்களை விவரிக்கிற தேவனா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது ஒன்றும் இல்லை, அவர் மேன்பாடான காரியங்களும் பேசுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் நான் மேன்பாடான காரியங்களை நான் காணவே இல்லை ஆண்டவரே. நீங்கள் பேசிட்டீங்க மேன்பாடான காரியங்கள், வாயை திறந்து நீங்கள் வசனிச்சிட்டீங்க. இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில மேன்பாடான ஆசீர்வாதங்கள் நான் கண்டு கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் கை தட்ட மாதிரி உங்கள் வீட்டுக்கு கதவு ஒரு ஆசீர்வாதம் வந்து தட்டும். அடுத்த வாரம் நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் தாங்க, விசுவாசித்து பாருங்க. தேவனுக்குள்ளாக கடுகளவு விசுவாசம் வைத்து பாருங்க. மலையை கூட பெயர்ந்து போய் சமூகத்தில் உள்ள தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசம் ஜஸ்ட் a faith like a mustard. குட்டி கடுகளவு, கடுகு எவ்வளோ குட்டியாக இருக்கும். ஆண்டவர் பெப்பர் கூட பெப்பரும் கடுகு ஒன்றும் இல்லை. பெப்பர் அளவு கூட சொல்ல, ஆண்டவர் கடுகு அளவு தான் சொன்னார். குட்டியா இட்ஸ் ஒரு ஃபுல் ஸ்டாப் சைஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு விசுவாசம் நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சா மட்டும் போகிறார். அவர் உங்களுக்காக மேன்பாடான காரியங்களை உங்கள் சார்பிலிருந்து தேவன் பேசுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை கோர்ட்டு கேஸ் எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறதுனே தெரில ஆண்டவரே நீங்கள் நினைக்கலாம். அடுத்த டைம் போவீங்க, உங்கள் ஜட்ஜே மாறி இருப்பார். உங்கள் ஜட்ஜு பார்த்தா ஆண்டவர் உட்காந்துருப்பார். அவர் வாயிலிருந்து நீதி உங்களுக்கு புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மேன்பாடான காரியங்களை பேசுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வீடு கொள்ள வேலை சொல்கிறேன் ஆண்டவர், கோடி கணக்கில் சொல்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அடுத்த வாரம் பார்த்தா அந்த ஓனரே வந்து உங்ககிட்ட பேசுவார். நீங்கள் பாதி ரேட்டுக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டுங்களையா. ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு பயங்கரமான நோய் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, தலைவலி, கால் வலி, கேன்சர், இது அது இருக்குது, ரிப்போர்ட்டெல்லாம் இப்படி வந்துருச்சு. அடுத்த வாரம் டாக்டர் வந்து பேசுவாங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாமே நார்மல். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மேன்பாடான காரியங்களை பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வாயை திறந்து சகல வார்த்தைகளை பேசினார் என்று யாத்திராகமத்தில் நம்ம வாசித்தோம். ஒரு வார்த்தை இல்லை, சகல வார்த்தை. அப்போ சகல விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 99ஆம் அதிகாரம் 7வது வசனங்களை வாசிக்கலாம். முடிக்க போகிறோம். சங்கீதம் 99:7. மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த
கட்டளைகளையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். அப்ப இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த சாட்சியின் பிரமாணங்களையும் அவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நியமங்களையும் நியாயங்களையும் நீங்கள் கை கொண்டுட்டீங்கன்னு சொன்ன தேவன் உங்களோட பேசுவார். பாருங்களேன், ஆண்டவர் எப்படி பேசுறாரு. மேக ஸ்தம்பத்திலிருந்து ஆண்டவர் பேசுறாராம், அக்னியா ஆண்டவர் பேசுறாராம். அப்ப இந்த மாசம் வாக்குத்தத்தம் தி பெஸ்ட். பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினினாலும் தேவன் உங்களை வழி நடத்துற ஆண்டவர் மட்டும் இல்ல, அவர் பேசுகிற ஆண்டவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a God to talk. அவர் பேசுகிற ஆண்டவர், வாயை திறந்து அழகான தேன் போல வாய்மொழிகளை தேவன் சொல்றாங்களே. யாரோ பாடினப்பா தேன் பாயுது காதுல பாடும் போது அப்படின்னு ஆண்டவர் பேசினாரா தேன் கூட்டே அப்படியே ஒழுகி விழுந்துருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அவ்வளவு இனிமையான தேவனா இருக்கு. such a sweet God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேகஸ்தம்பத்திலிருந்து பேசுகிற தேவனா இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறார். அப்போ அவர் உங்களுக்கு கொடுத்த சாட்சியின் பிரமாணங்களையும் உங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளையும் நீங்கள் கை கொண்டுட்டீங்க. அவர் சொன்னபடியே நீங்க நடந்துட்டீங்க, அவருடைய சித்தத்தின்படி நீங்க நடந்துட்டீங்க. அவர் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்க ஓட்டத்தின்படி நீங்க பொறுமையோட, ஆண்டவரே எனக்கு ஓடக்கூட தெரியல, அவங்க கையை பிடிச்சிக்கிறேன், நீங்க என்னை கூட்டிட்டு போயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கையை நீங்க பிடிச்சா அவர் நம்ம கையை பிடிச்சா விட்டுருவானா, ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சா விடவே மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் எந்த போராட்டம் நேரிட்டாலும் சரி, ஆண்டவர் நம்மளுக்கு கரத்தை ஒரு டைம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நீங்க கேளுங்க, ஆண்டவரே நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீங்க பேசினீங்கல்ல, நான் என்னுடைய காரியங்களும் என்னுடைய எல்லா காரியமும் முன்பாக வைக்கிற ஆண்டவரே, நீங்க எனக்கு பேசி மேம்பாடான காரியங்களை நீங்க கொடுங்க. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியமங்கள் படி, அவருடைய நியாயங்கள் படி, அவருடைய சாட்சியின் பிரமாணங்கள் படி, அவர் பேசுகிற எல்லா டெஸ்டமனிஸ், த கெப்ட் டெஸ்டமனிஸ் தான் வந்து சாட்சியின் பிரமாணங்கள். அதை எல்லாவற்றும் நீங்கள் கை கொண்டுட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களோட தேவன் பேசுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆண்டவர் கூட பேசிட்டாருன்னு சொல்றவங்க கையை உயர்த்தல சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சாட்சியின் பிரமாணங்களை நான் கை கொண்டுட்டேன்னு சொல்லுங்க. அவர் இல்லையா சொல்லுங்க. பேசிக் நான் கால் ஊன்றி நின்னுட்டேன்னு சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 33:9. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் எப்படி பேசினாரா? மோசையோட பேசுறாரு. எப்படி மேகஸ்தம்பம் அவர் கூப்பிட்டு கூடாரத்தின் வாசல் வந்து நின்றுச்சு. இப்போ நீங்க நடந்து வீட்டுக்கு போவீங்க, எப்படி ஆட்டோல போவீங்க, எப்படி வேணா போவீங்க. ஆனா அப்போ ஆண்டவரே என் கூட நீங்க வாங்கின அப்படியே உங்க தலைமையில ஒரு மேகம் வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவர் மேகஸ்தம்பமாய் பேசிக்கொண்டே வருவார். மகளே உன் கூட தான் இருக்கேன், இங்க பாரு, நான் உன் கூட தான் இருக்கேன், இங்க பாரு, உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நடந்து போயிட்டே இருக்கீங்க, இப்போ ரோட் கிராஸ் பண்ண போறீங்க, ரொம்ப வெயில் அடிக்குது, வானத்தை பார்ப்பீங்க, ஆண்டவர் பார்த்தா மேகஸ்தம்பம் தலைக்கு மேலே நின்றுருப்பாரு. ரோட் கிராஸ் பண்ணும்போது மகளே எங்க ஒரு வண்டி வருது அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பேசுகிற தேவன் உங்களை பாதுகாத்து ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கிற ஆண்டவர், பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேசுகிறார். மோசேயோட கூடாரத்தின் வாசல்ல வந்து அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இறங்கி வந்து மேகஸ்தம்பமாய் இறங்கி வந்து அவர்களோட மோசேயோட தேவன் பேசுகிறது. மோசேயோட தேவன் முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துல பாதியில் நம்ம விசுவாசி முழு அனுபவத்தின் தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சாதாரண பிள்ளைங்க, ஏபி சபை, அதுவே ஒரு பியூட்டிஃபுல்லான நேம். உங்களுக்கு நீங்கள் வந்து 5 விதமான ஊழியம் செய்கிற ஒரு சபைக்குள்ளாக இருக்கிறீங்க. தேவன் உங்களோடு பேசுகிற சபையில் நீங்கள் இருக்கீங்க. தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் வாமைகளை பேசினார் என்று நம்ம கேள்விப்பட்டோம். உங்கள் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் மகாபெரிய காரியங்களை பேசுகிறார். அந்த ஒவ்வொரு காரியங்களும் தேவன் பேசின விளம்பின காரியங்கள் உத்தம காரியங்கள் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் தாமதித்திருக்கலாம், ஒரு ஐஸ்வர்யங்கள் தாமதித்திருக்கலாம், நான் வேண்டிக் கொண்ட காரியங்கள் தாமதித்திருக்கலாம். ஒரு ஆண்டவர் என்கிட்ட பேசாமல் போயிட்டார். இல்லை, அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வாரம் அந்த பேசின ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களோடு வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Because he is a God to talk, not to sit quiet. அவர் அமைதியாக அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்க தேவன் இல்லை, வாயை திறந்து வாய்மொழிகளை பூமியோடு பேசுகிற தேவன். He is a God to talk. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, நான் கேட்கிறேன், அதுக்கு நான் கால் ஊன்றி நின்னுட்டேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்துற சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 33ஆம் அதிகாரத்துல 11வது வசனங்களை வாசிக்கலாமா? 11. ஒருவன் தன் சிநேகிதனோட
பேசுவது போல ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாராம்? முகமுகமாய், ஃபேஸ் டு ஃபேஸ். கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதனோட பேசு, வா மச்சான் வா வா, அப்படி பேச மாட்டாரு. அதுக்கு நான் அவ்வளோ பயங்கரமா பேசுவார். எப்படி கூடாலும் ஆண்டவர் பேசுவார். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஒரு சிநேகிதன். ஒரு சில விஷயங்கள் ஒரு இந்த யூத் ஃபேஸில் வந்து எல்லாமே அம்மா அப்பா கிட்ட யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அவனுங்க அடுத்து முதுகில் குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அதே போல் ஆண்டவரே உம்மை நான் சிநேகிதனை நினைக்கிறேன் ஆண்டவரே, உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அவர் சிநேகிதனை போல் வந்து பேசுவார். என்ன ப்ரோ பிரச்சனையா, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிநேகிதனை போல உங்களோட பேச ஆண்டவரை நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் ஆண்டவர் வருவார். எந்த இடத்துல நின்று அவர் ஸ்தானத்தில் நின்று அவரை நோக்கி எப்படி நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பேசி பாருங்க, ஆண்டவரே சிநேகிதனோடு உங்ககிட்ட பேசுகிற ஆண்டவரே, எங்கள் அம்மா எனக்கு கூட அம்மா இல்லை, அம்மா மாதிரி உங்ககிட்ட பேசுகிறாண்டவரே, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா போல உங்ககிட்ட பேசுகிறாண்டவரே, எனக்கு பாட்டி தாத்தா ரொம்ப பிடிக்கும், அவங்க எல்லாம் அவங்கள போல உங்ககிட்ட பேசுகிறான்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிற தேவனாக இருக்கிற மோசையோடு முகமுகமாய் பேசின தேவன் இன்றைக்கு உங்களோடும் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிநேகிதனை போல தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் உங்களுக்கு விவரித்து மேம்படான காரியங்களை தன் வாய்மொழியாக அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு தேவன் என்னோட முகமுகமாக பேசிட்டாரு, என் கூட சிநேகிதனா பேசிட்டாரு, எனக்காக வந்து அம்மாவா பேசியிருக்காரு, அப்பாவா பேசியிருக்காரு, நியாயாதிபதியா பேசியிருக்காரு, டாக்டரா பேசியிருக்காரு, இன்ஜினியரா பேசியிருக்காரு, வீட்டு ஓனரா பேசியிருக்காரு, எல்லாமே எல்லாமே பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி உரையில சொல்லுங்க. சூப்பர். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை. அப்போ அங்க வாசிக்கிறாங்க. அங்க வந்து யோவான் இருக்காரு, பார்த்துட்டே இருக்காரு. 7 குத்து விளக்கு இருக்கு. ஒரு பேசுகிற சத்தம் கேட்கிறது. டக்குன்னு திரும்பி பார்த்தா மனுஷகுமாரன் நின்று கொண்டு இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போய் உங்களோட தேவன் பேசுவார். திரும்பி பார்த்தா தேவன் உங்க பின்பாக நின்று கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பேசுகிற தேவன். அப்போ அடுத்த வாரம் சாட்சி ரூபன் 10 சாட்சி ரூபன். ஐயோ 10 சாட்சி சண்டை 5 வச்சுக்கலாம். 5 ரூபன் அடுத்த வாரம். அப்போ நீங்கள் விசுவாசித்த ஆண்டவரே, நீங்கள் யோவானோட பேசுனீங்க, நீங்கள் மோசேயோட பேசுனீங்க, மோசையோட முகமுகமாய் சிநேகிதனை போல பேசுனீங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு அக்னி மூலமாக பேசுனீங்க, இப்படி பேசுனீங்க, தானியேலுக்கு தரிசனத்து மூலமாக பேசுனீங்க, எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் காலூன்றி நின்றுட்டேன் ஆண்டவரே, உமக்குள்ளாக நான் ஜீவிக்க போகிறேன். இன்றைக்கு நீங்கள் என்னோட பேசுங்க. ஹல்லேலூயா. பேசிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் பேசி விளம்பின காரியங்கள் மிக அருமையான காரியங்கள்னு சொல்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் பேசின மேம்பாடான காரியங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றேன். கையை உயர்த்தல சொல்லுங்க. அவருடைய வாய்மொழியின்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தல சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பேசின உண்மையின் வார்த்தைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வார்த்தையின்படி நான் சொஸ்தமானேன்னு சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பேசிட்டாருன்னா பலவீனம் இல்லை, அவர் பேசிட்டாருன்னா தலைவலி இல்லை, அவர் பேசிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வந்து பவுல் வந்து ஒரு காஸ்பிள் பேசிகிட்டு இருந்தார். அப்போ தன் தாய் வயிற்றில் பிறந்த சப்பானியா ஒரு மனுஷன் உட்காந்துருந்தான். அவர் பேசுகிறதை கேட்டும் பொழுது பவுல் பேசி சொன்ன வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குமானால் தேவன் உங்களோட பேசினார்ன்றா எவ்வளோ அற்புதங்கள் தேவன் செய்ய வல்லமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில் நான் வீட்டுக்கு வெறுமையாக போல என் சாரி கூட கிளியர் அளவுக்கு ஆசீர்வாதங்களை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு சொல்ல 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 தேவன் உங்களுக்கு அவைகளை எல்லாவற்றையும் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆசீர்வாதம் கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. நான் கால் ஊன்றி நின்றுட்டேன்னு சொல்லுவாங்க. குதித்தெழுந்து நிமிர்ந்து இல்லைங்க பார்ப்போம். ஏன்னா அவள் பேசுகிற தேவனாக இருக்கிறார். பேசாத கல்லோ மரமோ இல்லை, தன் வாயை திறந்து பியூட்டிஃபுல்லாக பேசுகிறான். தேனை போல தேவன் மதுரமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அவரை ருசித்து பாருங்கள் என்று வசனம் சொல்கிறது. அவரை இப்படி டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். சப்போஸ் டு டேஸ்ட், ஒரு ஆப்பிள் டேஸ்ட் பண்ணுறோம்,
கடிக்கும் போது ஒரு டேஸ்ட் இருக்குது, ஆப்பிளில் சாலடாக செஞ்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது, ஆப்பிளில் ஜூஸ் போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது, ஆப்பிள் புட்டிங் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது, ஆப்பிளை வந்து கஸ்டர்டாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது. அது மாதிரி பைபிளில் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு சாராம்சம் இருக்கிறது. ஆண்டரை நீங்கள் ருசிக்கிறதுக்கு பைபிள் வாசிங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நீங்கள் ருசிக்கலாம், தரிசனத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை ருசிக்கலாம், ஜெபத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை ருசிக்கலாம், சபையில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ருசிக்கலாம். அவரை விதவிதமாக நீங்கள் ருசித்து பார்க்கணும். அப்போ தான் தேவன் உங்களோட இன்னும் அருமையாக இன்னும் அழகாக தேவன் பேச வல்லமுள்ளவராக. எடுத்து வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். ஓசியா 12:3-4. அவன் தன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். யார் இது? யாக்கோபு. சூப்பர் டீச்சர், நீங்களாம் சொல்லுங்க. ஓகே, யாக்கோபு என்ன பண்றாரா, தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை அவர் பிடித்து கொண்டார். ஏன்னா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, என்ன நம்ம கால ஊன்றி நின்னாதான் ஆண்டவர் பேசுவார்னு. ஹல்லேலூயா. வெளியே வந்துடணும், எப்படியாவது போராடி யாக்கோபு தன்னோட சகோதரன் கால் மட்டும் இல்லை, எல்லாம் ஆண்டோட காலை கூட பிடிச்சி விடவே இல்லை. வாசிக்கலாமா? தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து, இன்றைக்கு பெத்தேல் நகரிலே தேவன் வந்து உங்களை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். அப்ப இன்றைக்கு உங்களோட பேசிட்டார். ஹல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நம் கால் ஊன்றி நின்றால் மாத்திரம்தான், மகா பெரிய சேனை எசேக்கியேல் சொன்னது போல நின்றால் மாத்திரம்தான், யோசுவா சொன்னது போல நின்றால் மாத்திரம்தான் நம்ம வந்து வெளியே வந்து தேவன் பேசுகிறதை கேட்க முடியுமா. அவர் கருவிலே இஸ் வெரி பிரில்லியன்ட். திஸ் கை ஃபவுண்ட் அவுட் ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் என்ன பண்ணிட்டார், நம்ம இந்த வயிற்றுலேருந்து வெளியே போயிடணும் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரனுடைய குதிக்காலை பிடித்து கொண்டு போராடி வெளியே வந்துட்டான். என் மனுஷன் வந்து கால் ஊன்றி நின்று தேவனுடைய காலையும் பிடிச்சுக்கொண்டு, ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கலாம் விடவே மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் ஆண்டவரை அவரோட காலை பிடிச்சிக்கோங்க, ஆண்டவரை நீங்கள் என்ன ஆசீர்வதிக்காலோடைய நம்மளோட விடவே மாட்டேன். நீங்கள் விசுவாசத்தோட தேவனத்தை சொல்லி பாருங்க. அவர் அந்த பெத்தேல்ல அங்கே யாக்கோபோடு பேசுவார். ஆனால் இங்கே பெத்தேல் நகரில் கிருபை ஸ்ட்ரீட்டில் இங்கே ஒவ்வொருத்தர் மீதும் தேவன் வந்து உங்களோட தேவன் முகமுகமாய் பேச தேவன் வல்ல சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்ல. அவர்களை வந்து கண்டு யாக்கோபை வந்து கண்டு சந்தித்தார் என்று வசனம் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு உங்களை ஆண்டவர் வந்து சந்திச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தவங்க ரொம்ப லக்கி. ஏன் தெரியுமா, ஆண்டரே வந்து உங்களை பார்த்துருக்காரு. இன்னைக்கு ஆண்டரே வந்து என் மக்கள் வந்திருக்காங்க, நான் சந்திச்சுட்டு போகிறேன் அப்படின்னு அவர் வந்து சந்திச்சு உங்களோட முகமுகமாய் பேசி உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை பேசி உங்களுக்கு மேன்மையான காரியங்களை பேசி உங்களுக்கு உயர்வான காரியங்களை பேசி உங்களுக்கு மேம்பாடான காரியங்களை பேசி உங்களுக்கு வேற என்னென்ன ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், வெலன், சுகம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், எல்லா விதமான ஆசீர்வாதத்தக்க வார்த்தைகளும் என் தேவன் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு எல்லாவற்றுக்கும் வாட் இஸ் த பேஸ்மெண்ட்? நீங்கள் கால் ஊன்றி தேவனுக்குள்ளாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் கால் ஊன்றி நின்றுட்ட ஆண்டவரே, வானங்கள் உமக்கு எப்படி பயந்து நடுங்கி உமக்கு செவி கொடுக்கிறது, பூமி உமக்கு நடுங்கி செவி கொடுக்கிறது, அதே போல் நானும் உமக்கு முன்பாக பணிந்து என் செவி உம் பக்கமாக சாய்த்து நீங்கள் எனக்காக வாய்மொழியாக கூறுகிற வார்த்தைகள், நீங்கள் எனக்காக கூறுகிற ஆசீர்வாதம் நான் செவி கொடுத்து கேட்கிறேன். நீங்கள் பேசுங்க, நான் கேட்கிறேன். அடுத்த வாரம் நான் சாட்சியாக இங்கே வந்து பேச போகிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபோடு தேவன் பேசினது போல பெத்தேல் நகரில் இன்றைக்கு தேவன் ஏபி சபைகள் பிள்ளைகளை வந்து சந்திச்சு தேவன் இன்றைக்கு பேசிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்க. இந்த ஓசியா 12:3-4 இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சு பாருங்க. இந்த 2 வசனத்தை அடுத்த வாரமே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை செய்வார். ஏன்னா அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார்னு பேசிட்டார்னு சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்களேன். சரி, கொடுத்துட்டார்னு இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம யாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, மகிமை இரக்கமுள்ள தெய்வமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாண்டவரே. ஏசப்பா, நீங்க பேசுகிற தேவனா இருக்கிறீங்க. ஏசப்பா, நீங்க பேசாத கல்லோ மரமோ இல்ல, நீர் வாயை திறந்து வாய்மொழிகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஏசப்பா, நீர் வானத்திலிருந்து பேசுகிற தேவனா இருக்கிறீங்க, மேகத்திலிருந்து பேசுகிற தேவனா இருக்கிறீங்க, மேக ஸ்தம்பத்திலிருந்து பேசுகிற தேவனா இருக்கிறீங்க, அக்னியிலிருந்து பேசுகிற தேவனா இருக்கிறீங்க, பூமியிலிருந்து பேசுகிற தேவனா இருக்கிறீங்க. நீங்க எல்லா விதத்திலும் எங்களோட தேவன் பேசுகிற தேவனா இருந்திருக்கீங்க. அதற்காக தேவனுக்கு கொடான கூட நன்றி ஆண்டவரே. ஏசப்பா,
நீங்க பேசி கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, வந்த ஆத்துமாக்கள் வந்தவண்ணம் வெறுமையாய் திருமாற வரைக்கும் பேசுகிற தேவன் தாமே அவர்களோடு இருந்து அடுத்த வாரம் உங்களை சாட்சியாக நீங்க நிறுத்துங்க தகப்பனே. ஒவ்வொருத்தருடைய மனதின் வாஞ்சிலும் தேவன் நீங்க அவங்களோடு பேசி அதை நீங்க நிறைவேற்றிக் கொள்ளுங்க தகப்பனே. சத்ருவின் தலைகளை நசுக்குகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் பேசுகிற தேவன் மாத்திரம் ஜெயமெடுத்தீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இனிமே உடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்குள்ளாக நாங்கள் காலூன்றி நிற்க தகப்பனே. உம்முடைய ஆவி எங்களுக்குள்ள வந்து நாங்கள் மகாபிரியஸ்தனியாக குதித்து எழுந்து காலூன்றி நாங்கள் நிற்க தேவன் கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க வந்து சந்தித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதித்த தயவுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி. ஒவ்வொருவரோடும் நீங்க பேசின தயவுக்காக கொடான கொடி நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஒரு விஷயம் நிரப்புங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, சாட்சியாக நிறுத்துங்க. பேசின தேவனுக்கு கொடான கொடி நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் சாட்சி உள்ள மகனாக சாட்சி உள்ள மகளாக ஜீவிக்க கர்த்தர் என்னோடு கூட பேசி என் ஆசீர்வாதங்களை எனக்கு தர வேண்டும் என்று 2 கைகளை உயர்த்தினவர்களாக பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களில் இருந்து பேசுகிறார். அவள் விசுவாசத்தோடு சொன்னா கர்த்தர் பேசுகிறார் என்று. உண்மை அது. பாலகர் வாயிலிருந்து அவர் பேசுகிற தேவன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் சொல்றார், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார். அப்போ அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியானவரை, பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவீர்களானால் அவர் பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இது நடந்தது, இயேசு அதை சொன்னார். இந்த செய்தி சாது பால் சாலமோனு தேவகிருபையை பிரசங்கிக்கவில்லை, இயேசு பிரசங்கித்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4ஆம் அதிகாரம் 24, 25, 26 இந்த வசனத்தை கையை உயர்த்திக்கிட்டே கேளுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாராம்? ஆவியாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். But God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு பிரசங்கித்தார். But teaching us Jesus. பிரசங்கம் தேவனுடையது. இயேசு பிரசங்கித்தார். வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ அவளை நோக்கி கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ மகளே, ஓ மகனே, உன்னோடு கூட பேசுகிறவர் அவர் நான் தான். பேசுகிறவர் நீங்கள் அல்ல. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், பிதாவின் ஆவியானவர் உங்களிருந்து பேசுகிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு ஸ்திரீ ஒருத்தி கேட்கிறார், மேசியா வருவார் என்று அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் என்று சொல்லியிருக்கிறார்களே என்று சொன்னார். அதற்கு இயேசு சொன்னார், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுவரை நம்மோடு பேசினவர் கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி ஹalleluya. மெய்யாகவே மெய்யாகவே தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் சொல்லப்பட்ட சாட்சிகள் அப்படியே உங்களுக்கு பலிக்கும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த இடத்தை விட்டு போய் நீங்கள் திரும்ப வரும் பொழுது சாட்சியோடு தான் வருவீர்கள் என்று இயேசு நாமத்திலே விசுவாசத்தோடு நான் ஜெபிக்க போகிறேன். கரங்களை உயர்த்துவீர்களாக. எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது அடியானாகிய நான் ஜெபிக்கிறேன். பேசினது நீர் என்று விசுவாசிக்கிறேன். பேசப்பட்ட சத்தியங்கள் உம்முடையது. நீர் பேசின வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்கணும். என் மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா கனமகிமையும் உமக்கே செலுத்தி பேசுகிறவர் நீதான் என்று நிரூபித்து காட்டும் இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே, ஆமென்.